உச்சிஷ்ட மகா கணபதி நமக. ஸ்ரீ வேலப்ப தேசிகரை கொற்று என் குருமார் அனைவருக்கும் வணக்கம். சமய சரணமையப்பா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மகர ராசி, மகர லக்னம் இவங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள், அது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு. முதல்ல இந்த மகர ராசிக்காரங்க பயந்துட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா? 7.5 சனி நடக்குதே சார். 7.5 ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. 7.5 சனிக்கு விடிவு காலம். ப்ராக்டிக்கலா ஒரு பரிகாரம் இந்த இதுல இருக்கு. இதை செஞ்சா போதும், ஒரு டைம் செஞ்சா போதுங்க, மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். கவலைப்படாதீங்க, அதுக்கு பரிகாரம் உண்டு. கவலை இல்லை உங்களுக்கு. நீ ஃபர்ஸ்ட் உங்க ராசியில 11ஆம் வீட்டுல சுக்கிரன், புதன், இது 2 பிளானட் இருக்கு. அது 5க்குரியவன் 11, 9க்குரியவன் 11. இப்போ 5, 9 வலுத்தா நல்லதும்போம். இந்த 2 கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து நிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் உண்டு. அது இல்லாம மிகப்பெரிய யோகமே இதுதான். அப்ப நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. வேலைக்கு போறவங்க, ஏன்னா 6ஆம் அதிபதி இவங்க தான் புதன், 10ஆம் அதிபதியும் இந்த அதனால வேலை தொழிலில் இரட்டிப்பு லாபம். இது அப்படியே ஒர்க் அப்படியே போயிட்டே இருக்கும். மேற்கு மேல பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடும். நிறைய, அதாவது இப்ப நீங்க பேசுற பேச்சு, கான்டாக்ட், தொழில் எல்லாமே ரொம்ப டெவலப்மெண்ட் உண்டு. தலைமை பொறுப்பு ஏற்க தயாராக இருங்கள் தான் உங்க ஜாதகத்துக்கு உண்டானது. சார் ஒரு இந்த போஸ்டிங் வருது சார், கொஞ்சம் இடம் மாறலாமா, மாறுங்க. இதெல்லாம் ட்ராவலிங் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணலாம். பொதுவாக இந்த மகராசிக்கு ஒன்னே ஒன்று, அவங்க ஊரின் தெற்கு பகுதியில் தான் மேக்சிமம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும்னா, பள்ளமான இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் உயரமான இடத்த சூஸ் பண்ணணும். நீர்நிலை தேங்குற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சென்னை வெள்ளம், தூத்துக்குடி வெள்ளம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பாதிச்சிருக்கு இல்லையா? அதில் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு, என்ன அவங்க குடும்பத்தில் ஒரு 10 குடும்பத்தை கூப்பிட்டு இங்கே ஒரு மகர ராசி இருக்கான்னு கேளுங்க, இப்போ கண்டிப்பாக இருக்கும். மகராசி மகர லக்னம் இப்போ இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ அந்த அம்சம் இருக்கு. இப்போ மெயினாக அவங்களுக்கு என்னென்ன, அந்த குழந்தைகள் செட்டில் ஆகணும், குழந்தைகளுக்காக இல்லை குழந்தை சம்பந்தமா இதே பேச்சு தான் போயிட்டு இருக்கும். அது உங்களுக்கு குழந்தை வகையில் யோகம். கோயில் சம்பந்தப்பட்ட அருள் கிடைக்கும். கோயிலுக்கு போனாலே ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. இப்போ மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிடுவோம், ரொம்ப முக்கியமா இருக்கு. மாணவர்களுக்கு எஜுகேஷன் சூப்பரா இருக்கு. படிச்ச கேள்வி வரும். இப்போ உடனே சொல்லிடக்கூடாது, நான் 2 கேள்வி படிச்சுட்டு அங்கிள் ஜோசியர் சொல்லிட்டாரு நான் அது மட்டும் வந்துடும் போகக்கூடாது. நீங்க எல்லாம் படிக்கணும். நீங்க படிச்ச கேள்வி அதுல உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு அந்த ஸ்லம்டாக் மில்லியனியர் கதை மாதிரி எதெல்லாம் படிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்துடும். அப்போ நல்லா படிங்க, நிறையாவும் படிங்க. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதையும் பார்த்துக்கலாம். 12ல் செவ்வாய் சூரியன் இருப்பது, இது தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். உடம்பு கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி அமைப்புகளை மகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே, அனைத்து ஏஜுக்கும் கீழே அந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொஞ்சம் தவிர்த்துங்க. காட்டன் மட்டும் பயன்படுத்துங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இயற்கையாகவே பாடி ஹீட் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால இன்னும் ஹீட் ஆகிடக்கூடாது வேற, அதனால அது முக்கியம். இதுல ஒரு நல்ல விஷயம்னா, உங்க ராசியின் 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கார். இது பேர் விபரீத ராஜயோகம். அது பேரு விபரீத ராஜயோகம். இதெல்லாம் இந்த கிராமத்துக்காரங்க ஒரு சிலர் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்லாங்ல சொல்லுவேன், புரிய வைக்கிறக்க, தென்னில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது திடுதிப்புன்னு நடக்கும். இது நீங்க எதிர்பார்க்க, அது மாதிரி எதுக்குமே ரெடியா இருக்கணும். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐயோ 2 நாள் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாமே, இப்படி தெரிஞ்சிருக்கலாமே. சாயந்தரம் ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கள் நடக்கும். உடனே காலையில தான் தகவல் தெரியும். நீங்க ரெடி ஆகிதான் ஆகணும். இதுதான் இந்த ராசியோட அம்சம். இந்த வருஷத்துக்கு உடனே வரும். அதுக்கு குயிக்கா ப்ரிப்பேர் ஆகணும். டிசிஷன் எஸ் ஆர் நோ அப்படின்னு முடிவு எடுத்துடணும். இதுதான் உடனே அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேற்கு மேல குரு பயிற்சி நடக்குது. இதுக்கு என்னன்னா, திருமண யோகம் வந்து விட்டது. வரன் தானாக தேடி வரும். நீங்களாம் அலைய தேவையில்லை. வரன் தானாக தேடி வரும். அந்த வரன்ல உங்களுக்கு ஒத்து வரதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நாளா சார், ரொம்ப நாளா திருமணம் இப்போ எதுன்னு சொல்றாங்க, குரு பயிற்சி சொல்றாங்க, சனி பயிற்சி சொல்றீங்க, ராகு பயிற்சி, எந்த பயிற்சியா இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கல, எந்த பயிற்சி நடக்கலையேம்பாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணா பழிக்கிற காலகட்டம். ஒரு சிலருக்கு திருமணமே இல்லைன்னு சொல்லுவோம் ஜாதகத்துல. அவங்களுக்கு எத்தனை பயிற்சி வந்தாலும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. சரி, இப்ப நிறைய பேத்துக்கு தசாபுக்தி அதை ரீதியாக பார்த்து, ஏன்னா கோச்சாரம் ஹெல்ப் பண்ணுது. தசாபதி சம்பவத்தை கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி பண்ணிட்டா உடனே நடந்துடும். இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். அதனால இந்த காலையில கட் பண்றேன், இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆருத்ரா தரிசனம் அந்த கோயிலுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு விசிட்டாவது பண்ணிட்டு வந்துருங்க. இல்லை இன்னும் வித்தின் ஒரு 2-3 நாளுக்குள்ள போயிருங்க இந்த ஆருத்ரா தரிசனம். ஏன்னா அதோட வைப்ரேஷன் எங்க இருக்கும். அந்த ஆருத்ரா தரிசனம் நடந்தது, அந்த அந்த கல்யாணம் கல்யாணம் நடந்திருக்கும். அதனால பொதுவா அந்த நாள் போறது நல்லது. அது இல்லைன்னா அடுத்த நாள், ஏன்னா அதோட வைப்ரேஷன் அங்கே இருக்கும். 2-3 நாளுக்குள்ள போயிட்டு வந்துருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்.
தவற விட்டுற வேண்டாம். நான் நிறைய பேருக்கு இதான் பரிகாரம் கொடுத்தேன். ரொம்ப வருஷமா அவருக்கு கல்யாணமே நடக்கல. 39 வயசு அவருக்கு. பரிகாரம் கொடுத்துருக்கு. பார்ப்போம். அவருக்கு இன்னைக்கு காலையில் போயிட்டு மெசேஜ் பண்ணார், சார் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல 3ல் ராகு இருக்கிறதுனால நிறைய ஒர்க் வரும், நிறைய வேலை, அடிக்கடி டிராவலிங் வரும், அது வரும். சார் 2ல் இருக்கிற சனியை பற்றி பேசவே இல்லையே, அதை பற்றி பேசிடுவோம். 2ல் இருக்கிற சனி என்கிறது இது உங்கள் ஆட்சி வீடு பெற்றிருக்கு, இதாக இருக்கும். இந்த 7.5 சனியின் தாக்கம். ஃபர்ஸ்ட் 7.5 சனிக்கு பரிகாரத்தை போயிடுவோம். 7.5 சனிக்கு பரிகாரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டு அருகில், உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில், உங்கள் வீட்டு அருகில் இருக்கணும், ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள, அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்குள்ள. பொதுவாக இந்த ராசிக்கு 2 தெருக்கு, இந்த ராசி இந்த லக்னம் இருக்கு 2 தெருக்குள்ள தான் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த யாருன்னா அயன் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, நல்லா கவனிக்கணும். அயன் பண்றவங்க அது இந்த கறி போட்டு அயன் பண்றவங்க, அவங்க அதை முடிச்ச உடனே அயன் பண்ண அதை தூக்கி அந்த கறியெல்லாம் தூக்கி போடுவாங்க. தூக்கி போட கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்லா கவனிக்கணும். அந்த முதலே வாங்கக்கூடாது. அந்த கறி முடியிற இடத்துல அந்த இருக்கிறத சூடா இருக்கிறத வாங்கிட்டு வந்து வீட்டில் சாம்பிராணி புகை போடுங்க. ஏன் முடியறத வாங்கணும்? 7.5 சனின்னா முடியற ஸ்தானம், இது பாதச்சனி. அப்போ எண்டு ப்ராடக்ட்ல இருக்கிறனால அதுதான் வாங்கிட்டு வந்து பண்ணணும். இதுக்கு நீங்க கொச்சனூர் போகலாமா, சனி திருநள்ளாறு போகலாமா, அது உங்க விருப்பம். இது சிம்பிள் இல்லையா, வீட்டு பக்கத்துல. ஃபர்ஸ்ட் பரிகாரம் இது. 2வது, புனித தீர்த்தம் எடுத்து தெளிங்கம்போம். இது காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், இதாக தான் பரவாயில்ல. முக்கியமா இந்த ஓடை தண்ணி வராத இடத்துல, இந்த ஃபால்ஸ்ல இருந்து விழுகிறது, ஓடை தண்ணி இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்துல ஒட்டி ஓடுற ஆறு, ஏரி, குளம், அதுல அந்த தண்ணி, அதுவும் அந்த கல்லுல இருந்து விழுகணும். அதான் பரிகாரம். அங்க பிடிச்சிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இது போதும். உங்க ராசிக்கு 10ல் பேசுவோம். 10ல் எந்த பிளானட்டும் இல்லை, ஆனா அந்த 10ஆம் இடத்துக்கு ஏதோ சுப கிரகங்கள் ஏதோ ஒன்று பார்க்கணும். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா குரு. அப்ப என்ன சொல்றோம்? தொழில இம்ப்ரூவ் பண்ணுங்க, தொழில் சம்பந்தப்பட்டது பூஸ்டப் பண்ணுங்க, எல்லாமே இப்பதான் இருக்கும். 11ஆம் இடத்துக்கு இயற்கையாகவே 11ஆம் அதிபதி 12ல், 11ஆம் அதிபதி 12ல்னா இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் போம். இப்போ நேரத்தில் தான் சார் ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது மாதிரி கேட்டு தோண்டிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும், எங்கள் ஜோதிடப்படி கரெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ப்போம். அதனால் ஒரு 3 மாதம் பொறுமை காக்கவும், பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 8 இதை ரொம்ப பயன்படுத்தலாம். அப்புறம் 5ஆம் நம்பர் ஆப்ஷனலாக பயன்படுத்தலாம். 1ஆம் நம்பர் வேண்டாம். 1ஆம் நம்பர் தவிர்த்துடுங்க இந்த வருடம். அப்புறம் ஸ்ரீ சுக்தம் அப்படிங்கிற மந்திரம் யூடியூப்ல கிடைக்கும். அதுல பாருங்க, அந்த மந்திரத்தை ஒரு டைம் கேட்டுட்டு வாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கேட்க வர்றது நல்லது. இந்த சனீஸ்வரருக்கு என்ன சார் பரிகாரம்? பொதுவாகவே இந்த சொன்ன பரிகாரமே போதும். ஆஞ்சநேயர் கோயில் போறேன், மற்ற ஸ்தலத்துக்கு போறது, இதெல்லாம் உங்கள் விருப்பம், அது தவறே இல்லை. இந்த ஒரு டைம் அது மெயினா அவங்க கிட்ட அந்த கறி இது சொன்ன அதை வாங்கிட்டு வந்து போட்டா மிகப்பெரிய டெவலப்மெண்ட், அப்படி மாற்றமே தெரியும். அப்பப்ப சரி ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் வாங்கி போட்டா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வாங்கி போட்டா இந்த சனி பயிற்சி ஈஸியாக கடந்துடலாம். இது போதும். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து, பிரசன்னம், சோழி பிரசன்னம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் பார்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபுல்லி ஆன்சர் பண்றேன். இந்த 2 டாபிக் பற்றி நான் டச் பண்ணேன். அதாவது சினிமா சம்மந்தப்பட்டவங்க நல்லா இருக்கும். அந்த டாபிக் நான் எழுதியிருந்தேன், மறந்துட்டேன். அது நல்லா இருக்கும். அரசு வேலைகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாத நேரம். இப்போ அரசு வேலைக்கு பணம் கொடுக்கட்டுமா, அரசு வேலைகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, சுயமா எழுதி எக்ஸாம் எழுதுங்க. பணத்தின் மற்றவங்களுக்கு மூலம் கொடுத்து ஏமாறக்கூடாத நேரம் இது. இந்த 2 பாயிண்ட் ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.